மாண்புமிகு உறுப்பினர் மகராஜன். எல்லாரும் இருக்கையில உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களை, நம்ம தமிழக முதல்வரையும் துணை முதலமைச்சரையும் வணங்கி, ஆண்டிவட்டி பகுதியில் போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறது. ஏறக்குறைய 40,000 மக்கள் வாழ்கிற இடத்துல இன்னைக்கு ஆண்டிவட்டியை பொறுத்தளவில் கொச்சி, எர்ணாகுளம், போடிமெட்டு எல்லா இடத்துக்குமே அந்த 4 வழி சாலைகளிலே வண்டிகள் போய் கொண்டிருக்கின்றது. அதனால 1922 உங்களுக்கு ஆய்வு மாளிகை வேணுமா, இல்லையா ரோடு வேணுமா, பாலம் வேணுமா, என்ன சொல்லுங்க. புறவழிச்சாலை அமைச்சு கொடுக்கணும். புறவழிச்சாலை, ஆண்டிப்பட்டிக்கு புறவழிச்சாலை புறவழிச்சாலை 22 வந்து அளந்தாங்க. இன்னைக்கு அது பின்னால் அதை என்ன நிறைவேற்றிருக்குன்னு சொல்லி பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்கள் மூலியமாக அதை கேட்டு அமைக்கிறது. ஆண்டிப்பட்டிக்கு அப்படிதான், ஆண்டிப்பட்டிக்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி புறவழிச்சாலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரையிலிருந்து தேனிக்கு போற சாலை தேசிய நெடுஞ்சாலைக்கு சம்பந்தப்பட்டது. பெரியகுளம் போன்ற பகுதியில் பல்வேறு இடங்களிலே அந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு புறவழிச்சாலை அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மகராஜன் அவர்கள் குறிப்பிடுகிற அந்த சாலை நெடுஞ்சாலையில் வருகிறதா அல்லது மாநில நெடுஞ்சாலையில் வருகிறதா அல்லது தேசிய நெடுஞ்சாலையில் வருகிறதா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. ஆனால் அவர் விவரமாக அதை கடிதம் கொடுப்பானால் வருங்காலத்தில் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குன்னூரில் ஒரு நல்ல ஆய்வு மாளிகை இல்லாத காரணத்தினால் ஒரு ஆய்வு மாளிகை தேவை. அதில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஏற்கனவே ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்ட ஒரு ஆய்வு மாளிகை உள்ளது. அது தங்குவதற்கு சரியான இடமாக இல்லை. எனவே அந்த ஆய்வு மாளிகையை இடித்துவிட்டு அதே இடத்தில் ஒரு நல்ல ஆய்வு மாளிகை கட்டித்தர முடியுமா என்று அமைச்சர் அவர்களை தங்கள் மூலமாக கேட்டு அமைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் நம்முடைய அரசு கொறடா அவருடைய தொகுதி குன்னூரில் இருந்து இந்த சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டாண்டு மிக மிக போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக இருந்தது. ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குன்னூருக்கும் நீலகிரிக்கும் ஒரு புறவழிச்சாலை அமைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு நேற்றைய தினம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனால குன்னூருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த அடிப்படையில் தான் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற பழைய ஆய்வு மாளிகையாக இருந்தால் இந்த ஆண்டே அதை புனரமைப்பதற்கு அரசு எடுத்துக்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் நாகைமாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்வேளூர் தொகுதி திருக்கோளை வட்ட தலைநகரம். அனைத்து அரசு அலுவலகங்களும் அங்கு இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது. ஆகவே திருக்கோளையில் ஒரு ஆய்வு மாளிகை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தோழர் மாலே அவர்கள் சொல்வது விதத்திலே நியாயமானது உண்டு. ஏன்னா அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அதற்கு பின்னால் ஒன்றன் பின்னர் ஒன்றாக அந்த ஊருக்கு வந்தது. தாலுகா ஆபீஸாக இருந்தாலும் ஏனைய ஆபீஸுக்கெல்லாம் அலுவலாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுபோல் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாகவும் ஏற்கனவே குறுகலாக இருந்த இந்த சாலையெல்லாம் விரிவுபடுத்தியிருக்கிறோம். இப்போ போன மாதம் கூட நான் திருக்கோவிலைக்கு நான் சென்றதெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு வந்தேன். அன்றைக்கே யோசித்தேன், இங்கே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இங்கே ஒரு ஆய்வு மாளிகை அல்லது பொதுப்பணித்துறையின் சார்பாக அங்கு ஒரு சர்க்கிட் ஹவுஸ் கட்டலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. நான் முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.